Willkommen auf meinem Kanal, Leute. Wie geht's euch? Ich bin Akram und euer Deutschlehrer. Deutsch ist heutzutage eine wichtige Sprache. Also sollt ihr lernen. Los geht's! Yes, தமிழ் வழியா ஜெர்மன் மொழி கத்துக்க போறோம். இந்த வீடியோ ஆக்சுவலி வந்து பார்ட் 2. என்னோட பார்ட் 1 வீடியோ பார்க்காதங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க அப்பதான் வந்து கம்ப்ளீட்டா புரியும். சோ இன்னைக்கான வீடியோட தலைப்பு introduce yourself. இந்த வீடியோ முடியும் போது உங்களை பத்தி என்ன ஜெர்மன்ல வந்து ஃப்ளூயண்டா சொல்ல முடியும். சேலஞ்ச் பண்றேன். போன வீடியோல ஹலோக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? எஸ், ஹலோ அல்லது guten Tag. ஹலோ அல்லது guten Tag பிளஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சேருங்க. குட் மார்னிங்கும் நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், குட் மார்னிங் என்ன சொல்லுவோம்? guten Morgen. guten Morgen. இப்போ ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் சொல்றோம்ல, அது மாதிரி ஜெர்மன்ல சொல்லுங்க ஹலோ guten Morgen. அடுத்த வார்த்தை how are you அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. எப்படி கேட்போம்? Wie geht es Ihnen? Wie geht es Ihnen? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றதுக்கு வந்து நம்ம இந்த வார்த்தையை வந்து ஷார்டன் பண்ணிக்கணும். இந்த கேட் எஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குங்களா, இந்த கேட் எஸ் அப்படின்றது கேட்ஸ் மாதிரி இருக்கும். எப்படி இங்கிலீஷ்ல இட் இஸ் அப்படின்றது இட்ஸ் மாறும்ல, அது மாதிரி கேட் எஸ் அப்படின்றது கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மா மாறிக்குது. அப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்றது ஜெர்மன்ல எப்படி கேட்போம்? Wie geht's Ihnen? Wie geht's Ihnen? எப்படி இருக்கீங்க? உங்கள்கிட்ட வந்து ஒரு ஜெர்மன்காரர் இந்த மாதிரி கேட்கிறார் Wie geht's Ihnen? இப்போ நீங்க எப்படி பதில் சொல்லணும்? நான் நல்லா இருக்கேன், ஐ எம் குட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம்? Mir geht es gut. Mir geht es gut. மறுபடியும் பாருங்க, இது வந்து லாங் ஃபார்ம். அப்போ நம்ம கேள்வி கேட்கும்போது எப்படி ஷார்ட் ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி Mir geht es அப்படின்றது கேட்ஸ் மாத்துங்க. Mir geht's gut. அப்ப கேள்வி என்ன? Wie geht's Ihnen? பதில் Mir geht's gut. How are you? I am good. Wie geht's Ihnen? Mir geht's gut. Perfect. அடுத்து போன வீடியோல நான் I am அப்படின்றதுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? அதுவும் ஞாபகம் இருக்கா? எஸ், ich bin அல்லது ich bin ரெண்டு விதமான ப்ரொனன்சியேஷன் சொல்லலாம். ich bin அல்லது ich bin. இப்போ I am Akram, என் பேர் அக்ரம், அதனால I am Akram நான் சொல்றேன். அப்ப நான் ஜெர்மன்ல இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லுவேன்? ich bin Akram அல்லது ich bin Akram. இப்போ I am Akram அப்படின்றதுக்கு பதிலா my name is Akram அப்படின்னு சொல்லணும். நான் அக்ரம்ன்றதுக்கு பதிலா என் பேர் அக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். அப்ப அதுக்கு என்ன சொல்லுவேன்? Ich heiße Akram. Ich heiße Akram. So ich heiße Akram அல்லது ich heiße Akram. என் பேர் பதிலா உங்க பேரை நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. Ich heiße Gayatri. Ich heiße Kumar அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க பேர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க வயசை பத்தி சொல்லுங்க. வயசை பத்தி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஜெர்மன்ல கண்டிப்பா நம்பர்ஸ் தெரியணும். அதை பத்தி நான் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஜெர்மன் நம்பர்ஸ் பத்தி. ஏன்னா ஜெர்மன்ல நம்ம பேசும்போது வந்து பியூர் ஜெர்மனா தான் இருக்கணும். நம்ம தமிழ்ல பேசுற மாதிரி ஆங்கில கலந்து தமிழ் கலந்து பேசல, 50% ஆங்கிலம் 50% தமிழ் இப்படி நம்ம கலந்து பேசணும்னா இந்த மாதிரி இல்லாம ஜெர்மன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 95% வந்து ஜெர்மன் தான் பியூர் வேர்ட்ஸா தான் இருக்கும். அதனால நம்ம நம்பர்ஸ் கூட வந்து ஜெர்மன் வேர்ட்ஸ் தான் சொல்லணும். ஸோ நம்ம நம்பர்ஸ் கத்ததுக்கு அப்புறம் இந்த வாக்கியத்தை வந்து உங்களோட ஏஜ் வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக 25 மட்டும் சொல்லி கொடுக்குறேன். 25 அப்படின்றதுக்கு 25 25 ஸ்பீடா சொல்லும்போது 25 25. அப்போ எனக்கு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றேன்? I'm 25 years old. Ich bin 25 Jahre alt. Ich bin 25 Jahre alt. I'm 25 years old. அடுத்து நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா டீச்சரா இருக்கேன். அப்ப நான் என்ன சொல்வேன்? I am a teacher அப்படின்னு இங்கிலீஷ் சொல்வேன். இதை ஜெர்மன்ல எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன்? Ich bin ein Lehrer. Ich bin ein Lehrer. I'm a teacher. Ich bin ein Lehrer. Ich bin ein Lehrer. இப்போ நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு தனி ஒரு வார்த்தை வந்து ஜெர்மன்ல இருக்கு. அதுக்கு Schüler. Schülerன்னு சொல்லணும். அப்போ நான் பள்ளி மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவோம்? Ich bin ein Schüler. Ich bin ein Schüler. சப்போஸ் நீங்க ஒரு கேர்ளா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. Ich bin eine Schülerin அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு பாயா இருந்தீங்கன்னா ich bin ein Schüler, ஒரு கேர்ளா இருந்தீங்கன்னா ich bin eine Schülerin அப்படின்னு நீங்க சொல்லணும். அதே நீங்க காலேஜோ வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் வந்து படிக்கிறீங்கன்னா நார்மலா ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ன்றதுக்கு ஜெர்மன்ல வித்தியாசம் இல்ல, சேம் வார்த்தை தான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். So ich bin ein Student. பட் நம்ம கேர்ளுக்கு வந்து பண்ணா வேற வேர்ட் போடணும். நீங்க வந்து பண்ணா பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ich bin eine Studentin. பாயா இருந்தா ich bin ein Student, கேர்ளா இருந்தா I'm a student எப்படி சொல்லுவோம்? Ich bin ein Studentin. இப்போதைக்கு ஒரு 5 ப்ரொஃபஷன் நான் சொல்லி தரேன். 1 ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படி இருக்கு Schüler, Schülerin. அப்புறம் நார்மலா ஸ்டூடெண்ட்
Studentin. அதுக்கப்புறம் டீச்சர் அப்படின்றதுக்கு Lehrer, Lehrerin. டாக்டர் அப்படின்றதுக்கு Arzt, Ärztin. Arzt, Ärztin. பிசினஸ் பண்ற ஆளுங்க பிசினஸ் மேன் or பிசினஸ் வுமன் சொல்லும்போது Kaufmann அல்லது Kauffrau. அடுத்து இன்ஜினியர் அப்படின்றதுக்கு Ingenieur அல்லது Ingenieurin. ஒன்ஸ் நம்ம ப்ரொஃபஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சுப்போம். Schüler, Schülerin. Student, Studentin. Lehrer, Lehrerin. Arzt, Ärztin. Kaufmann, Kauffrau. Ingenieur, Ingenieurin. அப்போ ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ich bin சேர்ப்போம். Ich bin ein Schüler. Ich bin ein Student. Ich bin ein Lehrer. Ich bin ein Arzt. Ich bin ein Kaufmann. Ich bin ein Ingenieur. இப்போ நான் ஒரு பாய் இருக்கனால இந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். சப்போஸ் நான் கேர்ளா இருந்தா என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுவேன்? Ich bin eine Schülerin. Ich bin eine Studentin. Ich bin eine Lehrerin. Ich bin eine Ärztin. Ich bin eine Kauffrau. Ich bin eine Ingenieurin. Okay, அடுத்த phrase நான் இந்திய நாட்டுக்காரன். I am Indian. அப்படின்றதை எப்படி சொல்வீங்க? பார்ட் 1ல வந்து பாருங்க நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். கரெக்ட்டா? எஸ். அப்போ I am Indian கிட்ட படிச்சோம். Ich bin in the அல்லது கேர்ள் சொல்லும்போது Ich bin Inderin. ஜெர்மன்ல இந்தியன் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் வந்து இந்தியான் மீனிங் வரும். கண்ட்ரி. அதாவது ஜெர்மன்ல வந்து இந்த இன்டரின் சொல்லும்போது தான் இங்கிலீஷ்ல இந்தியன் அப்படின்ற நேஷனாலிட்டியை குறிக்கும். அது கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அடுத்து ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஜெர்மன் மொழி பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு Ich liebe Deutsch. Ich liebe na I like, Deutsch na German. ஜெர்மன் மொழியை ஜெர்மன்ல வந்து பாருங்க Deutsch தான் சொல்லுவாங்க. சோ எனக்கு ஜெர்மன் மொழி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க Ich liebe Deutsch. அடுத்து like உடைய ஆப்போசிட் hate. I hate English அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுப்போம். உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு மேலே படிக்கலாம் உதாரணத்துக்கு இங்கிலீஷ்னு வச்சுப்போம். அப்போ I hate க்கு என்ன சொல்லுவோம்? Ich hasse English. Ich hasse English. Just example தான். அப்போ எனக்கு ஜெர்மன் மொழி பிடிக்கும். Ich liebe Deutsch. எனக்கு இங்கிலீஷ் பிடிக்காது. I hate English. Ich hasse English. அடுத்த வார்த்தை உங்களை பார்த்ததுல சந்தோஷம். Nice to meet you. அப்படின்றதுக்கு ஜெர்மன்ல Freut mich Sie kennenzulernen. Freut mich Sie kennenzulernen. ஃபாஸ்டா சொல்லும்போது Freut mich Sie kennenzulernen. அப்படின்னா nice to meet you. உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 5 times இதே சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா வந்துடும். Freut mich Sie kennenzulernen. 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 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 times நீங்க சொல்லிட்டீங்கனாலே அது மெமரிஸ் ஆயிடும். அப்புறம் தேங்க்யூக்கு என்ன சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? எஸ் கரெக்டா சொன்னீங்க. danke. அதே மாதிரி பாய்க்கு என்ன சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? பார்ட் 1ல கரெக்ட். choose. சரி இப்போ நம்ம என்னென்ன படிச்சோமோ அது எல்லாத்தையும் இப்ப ஒரு வருஷப்படியா இங்கிலீஷ் தமிழ் அண்ட் ஜெர்மன் வந்து பண்ண சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்காக ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன். Hello, hallo, good morning, guten Morgen. How are you? Wie geht's Ihnen? I'm good. Mir geht's gut. My name is Kumar. Ich heiße Kumar. I'm 25 years old. Ich bin 25 Jahre alt. I'm a businessman. Ich bin Kaufmann. I'm Indian. Ich bin Inder. I like German. Ich liebe Deutsch. I hate English. Ich hasse English. Nice to meet you. Freut mich Sie kennenzulernen. Thank you. Danke. Bye. Cheers. உங்களால ஜெர்மன்ல சொல்ல முடிஞ்சல உங்களை பத்தி இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுதா? வெல் நான் சொல்லிக் கொடுக்கும்போது சில எழுத்துக்கள் வந்து பாக்குறதுக்கு இங்கிலீஷ் எழுத்துக்கள் மாதிரி இருந்தாலும் நான் வந்து உச்சரிச்சு வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. அதுக்கெல்லாம் பார்த்தா ரூல்ஸ் இருக்கு. எப்படி ஒவ்வொரு எழுத்தையும் இப்ப வாசிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப நீங்க என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஈஸியா கத்துக்கலாம். சோ யாருக்கெல்லாம் ஜெர்மன் வந்து ஃபுல்லா கத்துக்கணும் விரும்புறீங்களோ அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549. உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து ஒரு நியூ பேட்ச் வந்து மார்ச் 5ஆம் தேதியில ஸ்டார்ட் பண்றேன். சோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அந்த கோர்ஸ் வந்து இப்ப என்ரோல் பண்ணுங்க. நான் வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். Vielen Dank. Tschüss.